கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் நமக்கு ஆசீர்வதித்து தந்து நாம் கேட்கின்ற அனைத்து நன்மைகளையும் பெரும்படியாக கிருபை பாராட்டுவாராக. வாருங்கள், நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 5 மாதங்களை நாங்கள் கடந்து 6ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு துவங்கி 5 மாத காலங்களை நாங்கள் முடிக்கத்தக்க அருளை தந்திரே, பலனை தந்திரே. எங்களை நீர் நேசித்து பயனடுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்ட அனைத்து காரியங்களையும் இம்மட்டுமாக தந்து எங்களை பயனடுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வேத வாக்கின்படியே இந்த 6ஆம் மாதத்திலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவருடைய வாழ்வுக்காக நீர் வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருளையும் கிருபையும் தயவையும் பாராட்ட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ கர்த்தாவே, அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்தி மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுபண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆண்டவா பிரசன்னமாக்கி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசனே
அபிஷேகம் இயேசுவே கடாட்சியம் பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள்மாறி எங்கள் பேரில் சாட்சிக்கப்படுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின பரிசுத்த நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவராயிருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-8 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும்
ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் திருநெல்வேலி பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகின்ற அருட்திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்கள். அருட்திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு நாம் சத்தியத்தை கேட்போமாக. அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளின் காலை தியானத்தை சிந்திக்கலாம். அது இப்படியாய் சொல்கிறது: பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருடைய பயப்படுதல் அதன் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய காலங்களுடைய உறுதி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாள் நம்முடைய காலங்களின் உறுதி. இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதை கொண்டு செல்லப் போகிறோம், எதை விட்டு செல்லப் போகிறோம் என்பது தான் இருக்கிறது. பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு உன் காலங்களுடைய உறுதி என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. பூரண ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? வேதத்திலே இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் பாவங்களை மன்னித்து நமக்கு பரிசுத்த வாழ்வை தருவதுதான் பூரண ரட்சிப்பு. அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அவரை ரட்சகர் என்று சொன்னார்கள். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அவர் எப்படி ரட்சிக்கிறார்? யார் ஒருவர் அவரை முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்கிறார்களோ, முழு இருதயத்தோடு கூட அவரே கடவுள் என்று சொல்லி நம்புகின்றார்களோ, அவர்களுக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகின்றார், ரட்சிப்பு தருகின்றார். அந்த ரட்சிப்பு ஏதோ ஒரு நாளிலே ஆரம்பமாகி ஒரே நாளிலே முடிந்து போகிறதல்ல. அது ஆரம்பமாகி பூரண ரட்சிப்பாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகைத்தான் பவுல் என்கின்ற தேவ மனிதர் வேத புத்தகத்திலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார்: பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாளைக்கு மறுபடியுமாய் நாம் பழைய பாவ வாழ்க்கைக்கு சென்று போடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகாது. ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாய் வாழ, நீதி செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய காலங்களுடைய உறுதி பூரண ரட்சிப்பிலே இருக்கிறது. அடுத்ததாக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகின்றார். யோபு என்கின்ற சரித்திரத்திலே 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்: ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து நாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுதல், ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். யோசேப்பு என்கின்ற வாலிபன் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எஜமானுடைய மனைவி அவனை பாவத்திற்கு அழைக்கின்றாள். ஆனால் அவன் சொல்லுகின்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கின்றான். ஏனென்றால் அங்கே அந்த எஜமானுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆனால் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்கிறதாக அவன் காண்கின்றான். கடவுள் தன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த ஞானத்தோடு கூட, அந்த பயப்படுதலோடு கூட நாம் வாழும் பொழுது ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும்
பிரயாசப்படுவதற்கு, அது நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். மூன்றாவதாக, அறிவு நம்முடைய காலங்களுடைய உறுதி என்று சொல்லுகின்றார். அறிவு என்று சொன்னால் என்ன? ஞானி சாலமோன் சொல்லுகின்றார், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லுகின்றார். பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து வருகும் பொழுது ஆண்டவர் நமக்கு அறிவை நிறைவாய் தருகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம் என்று சொல்லி அல்ல. பாரதி சொல்கிறது போல, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கிற சொல்கின்ற வாழ்க்கை அல்ல. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தோடு கூட வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். பரிசுத்தத்தோடு கூட, நியாயத்தோடு கூட, நீதியோடு கூட வாழ்வோம். பெருஞ்சனங்கள் தவறு செய்யலாம், ஊரோடு கூடி வாழ் என்று சொல்லுகின்ற அந்த பழமொழியை ஒருவேளை எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க பிரயாசப்படலாம். ஆனால் நாம் ஆண்டவரை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சொல்லி விபச்சாரஸ்தியை நிறுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியட்டும் என்று சொன்னான். ஆகவே நம்முடைய காலங்களுடைய உறுதி நம்முடைய பூர்ண ரட்சிப்பில் இருக்கிறது. நம்முடைய ஞானத்தோடு கூட நாம் நடந்து கொள்வதில் இருக்கிறது. அறிவோடு கூட நாம் வாழ்வதில் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷங்கள் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஆகவே தான் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயப்படுதல் உன் பொக்கிஷமாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கின்றவர்கள் குடும்ப ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள் என்று சொல்லி 128ஆம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருக்கு பயந்து வாழுவோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய காலங்களுடைய உறுதி நம்மை உறுதி செய்யட்டும். ஒரு கதையை சொல்லி நான் இந்த காலை தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சிறியதொரு நகரம். அந்த நகரத்திற்கு ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டிலே விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே. மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும், வன விலங்குகள் அவனை கொன்று தீர்த்துவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன். ஆகே மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாதிருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படியாயினும் சாகத்தானே போகிறோம், மன்னனாகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மரணத்திற்கு அஞ்சி மாரடைப்பால் மரணமடைந்தும் போவதுண்டு. இப்படி ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழியனுப்புவதற்காக நாடே திரண்டு வந்திருந்தது. மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் முன்ன மக்கள் முன் நின்றான். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா? தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு கோபத்துடனே கூறினான், மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டா செல்வது? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள். கட்டளைகளை பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க, மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் அந்த படகோட்டியே. காரணம், இதுவரை அவன் மறுகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பி புரண்டு கொண்டுதான் செல்லுவார்கள். இவனோ மகிழ்ச்சி களைப்பில் பொங்கி வழிகின்றான். படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான், மன்னா, எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா? தெரியும், மறுகரைக்கு செல்கிறேன். அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்ததில்லை தெரியுமா? தெரியும், நான் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை. பின்ன எப்படி உங்களால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்தே ஓராண்டு முடிவில் 1000 வேட்டற்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள்
கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு விட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவிலே 1000 விவசாயிகள் சென்றார்கள். காட்டை திருத்தி உழுதார்கள். இன்று ஏராளமான தானிய வகைகள் பயிராகிவிட்டன. 3 ஆண்டு முடிவிலே 1000 கட்டடக்கலை வல்லுநர்களை, தொழிலாளர்களை அனுப்பினேன். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவிலே 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி, குழந்தைகளுடன் சென்று அங்கே இப்பொழுது வாழ்ந்து வருகின்றனர். இப்பொழுது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகிறேன். சாக போகவில்லையப்பா, வாழப்போகிறேன். அதுவும் மன்னனாக ஆளப்போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்து விடு என்றான் மன்னன். படகோட்டி வியப்பிலே ஆழ்ந்து போனான். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது அநேக நேரங்களிலே இப்படிதான் நாம் சாக போகிறோம், அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நாம் இதிலும் அதிகமான ஆசீர்வாதமான ஒரு நாட்டிற்கு தான் செல்லப் போகின்றோம். அது பரலோக நாடு. அந்த நாட்டிற்கு போவதற்கு முன்பதாக இங்கே உண்மையாய் வாழ்வோம், ஒழுக்கத்தோடு வாழ்வோம், பரிசுத்தத்தோடு கூட வாழ்வோம். நாம் சிந்தித்த வண்ணமாக பூரண ரட்சிப்புக்கு நேராய் பயணப்படுவோம். ஞானத்தோடு கூட வாழ்வோம், அறிவோடு கூட நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய பொக்கிஷமாய் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசி செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த வேத வசனத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று உத்தம பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீர் கொடுத்த இந்த நாளிலே உம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் உணர்ந்தவர்களாக பூரண ரட்சிப்புக்கு நேராய் பயணப்பட பயத்தோடு, நடுக்கத்தோடு கூட, ஞானத்தோடு, அறிவோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய காலங்கள் ஆண்டவரே நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களால் உறுதிப்பட்டிருக்க உதவி செய்வீராக. எல்லா பயங்களையும், எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடும். பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே எங்களையும் இந்த நாளையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதிப்படுத்துவோமாக. அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக பாமாலைகளிலே பிரியமான இயேசுவே என் நெஞ்சை தயவாக என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. My
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றுடைய கட்டளையின்படியே இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் வழி நடத்துதினாலும் 5 மாத காலத்தை நாங்கள் முடிக்க அருள் தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். நீர் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கின்றீர், எத்தனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்திருக்கின்றீர் என்பதை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். பிரவேசித்திருக்கின்ற 6ஆம் மாதத்திலே கர்த்தர் எங்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திற்காகவும் வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். குறிப்பாக பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு செபிக்கின்றோம். புதிய வகுப்பிற்குள்ளாக செல்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்கள் படிக்கின்ற எல்லா பாடங்களிலும் நம்முடைய ஞானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பெற்றோருக்காக செபிக்கின்றோம். பிள்ளைகளுடைய கல்விக்கான எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்ததாமே அவர்களுக்கு அடைக்கலமும் வெலவும் அனுகூலமான துணையுமாக இருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எப்பொழுதுமாக தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்கு சுகத்தையும் பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்கு பலத்தையும் தந்தரள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த எல்லா பிணியாளிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் குணப்படுத்தினீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுதுமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தையின்படியே அவர்கள் எல்லோரையும் சுகம் பெற அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். தங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக மன்றாடுகின்ற எல்லா உமது அடியார்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்ததாமே எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துதிகர மகிமையாக மக்கள் எடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித் தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்முடனும் நாம் பிரவேசித்திருக்கின்ற புதிய மாதத்துடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் பிற இருக்கின்ற ஆசீர்வாதங்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.